அன்பு நிறைந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாகவே இருக்கோம். அனைவருமே எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் இப்போ வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை காணலாங்க. அதாவது இங்கிலீஷில் வந்து 18th March 2022 to 24th March 2022ங்க. தமிழில் பிளவ வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 10ஆம் தேதி வரையிலான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, என்னென்ன மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிரக சுழற்சியை பார்க்கும் பொழுது சந்திர பகவான் 2 முறை நகர்றாருங்க. சந்திர பகவான் 20ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 6ஆம் தேதி வந்து கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதுக்கப்புறமா 22ஆம் தேதி மறுபடியும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது தவிர முக்கியமான ஒரு பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி. இது மார்ச் 21ஆம் தேதி பங்குனி 7ஆம் நாள் நடக்குதுங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாருங்க. அதே வேளையில இன்றைய தினம் கேது பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாமுக்கு நகர்கிறாருங்க. இந்த 2 கிரக சுழற்சிகளும் மார்ச் 21ஆம் தேதி கண்டிப்பா நடக்குதுங்க. இதன் மூலமாகவும் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தனி வீடியோல பார்க்கலாம். இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு யோகமான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க. உங்களுக்கு இந்த வாரத்துல மிகப்பெரிய நல்ல நன்மைகள் கண்டிப்பா காத்திருக்குங்க. நம்ம இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை, செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க. எனவே ஸ்கிப் பண்ண வேண்டாம். இந்த வாரம் உங்களது காரியங்களில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்திருக்குங்க. குறிப்பாக தொழில் புரிபவர்களுக்கு அது சுய தொழிலாக இருக்கலாம், அல்லது கூட்டு தொழிலாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நிறுவனங்களில் நீங்கள் இன்றைய தினம் பாட்டராக கூட சேர்ந்திருக்கலாம். எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும், சில்லறை வணிகம், மொத்த வணிகம் என எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் இப்போது இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொருளாதாரத்தில் உயர்வு காணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் கண்டிப்பா முன்னேற்றங்கள் பெறுவீங்க. அதனால இன்னைக்கு உங்களுடைய உற்சாகம் உங்களது மனதில் கண்டிப்பா இந்த வாரம் அதிகரிக்குங்க. உங்களுடைய தொழில வந்து நல்ல ஒரு மனநிலை வந்து மகிழ்ச்சியான மனநிலை சூழல் உங்களுக்கு இப்போ அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. பொருளாதாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள், தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் நடக்கக்கூடிய, மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமா இப்பொழுது உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இந்த வாரம் உங்களுக்கு தொழில் புரிபவர்களுக்கு உற்சாகமான ஒரு மகிழ்ச்சியான வாரமா கண்டிப்பா அமையுங்க. புதிதா வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, புதிதா வேலை தேடுபவர்களுக்கு நீங்க நினைச்ச கம்பெனில கண்டிப்பா வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு நினைச்ச வேலைகள் நீங்க கண்டிப்பா இந்த வாரத்துல பெற முடியும். எனவே எந்த விதமான இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, மிஸ் பண்ண வேண்டாம். நீங்க எல்லா விதமான இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனில மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ மிகச்சிறந்த ஒரு தினமா அமைப்பெறுங்க. நீங்க வந்து துலாம் ராசி நண்பர்கள் எப்படின்னா உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். உங்களது குழந்தைகள் வந்து வேலை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க துலாம் ராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கும் இப்பொழுது நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கிடைக்குதுங்க. இதன் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு மட்டுமில்லாம உங்களுடைய குடும்பம் முழுவதுமே மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய ஒரு அருமையான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்க வேலை தேடும் முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்குங்க. எந்த விதமான தயக்கமும் காட்ட வேண்டாம். நீங்க வேலை தேடுவது முயற்சிகளில் கண்டிப்பா ஈடுபடுங்க. ஏற்கனவே உத்தியோகத்தில் பணிபுரியவங்களுக்கு புதுசா நீங்க ட்ரை பண்ணாங்க. ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்திருக்கலாம் சில காரியங்களை, இந்த காரியத்தை செஞ்சு பார்த்தா என்ன, இந்த காரியத்தை செஞ்சா நமக்கு இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருந்த காரியங்களை இப்ப ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு திருப்திகரமா நீங்க செய்யற வேலைகள் அமையுங்க. அதன் மூலமா உங்களுக்கு மனசில் சந்தோஷம், உற்சாகம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழலை நீங்க உருவாக்கிக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு உங்களது அலுவலகத்துல நீங்க செய்யற வேலைகள், காரியங்கள் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுகள் கிடைக்குங்க. உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் வந்து உங்களை பாராட்டக்கூடிய ஒரு யோகமான வாரமா இப்போ உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு ஆபீஸ்ல பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு இனிமையான சூழலை நீங்க உருவாக்கிக்க முடியுங்க. நீங்க செய்யற காரியங்கள் மூலமா கண்டிப்பா உங்களுடைய ஆபீஸ்ல நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சூழலை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். அதனால நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு, பயன்படுத்திக்கங்க.
உங்களுக்கு இந்த வாரத்துல வந்து பண தேவைகள் சற்று அதிகமா இருக்கலாங்க. உங்க ஃபேமிலிக்காக நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. இருந்தாலுமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாதுங்க. ஏற்கனவே உங்களுடைய சேவிங்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கிறதுனால, கண்டிப்பா உங்களுடைய குடும்ப தேவைகள், ஃபேமிலி நீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா பூர்த்தி செஞ்சு தருங்க. அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுறதுனால உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமான ஒரு வாரமா அமையுங்க. மேலும் உங்களது சேமிப்புகள் குறைந்தாலும் மறுபடியும் நீங்க அதை உருவாக்கிக்க முடியுங்கிறதுனால கண்டிப்பா இப்போதைக்கு தேவைக்கேற்ப பணம் கிடைப்பதனால உங்களுக்கு எந்த விதமான பொருளாதார நெருக்கடியும் இல்லாம உங்களது பொருளாதாரம் சிறப்பான மேன்மையை பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமா இப்போ உங்களுக்கு அமையப்பெறுதுங்க. இதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டுங்க. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியில் பொங்குங்க. இந்த வாரம் நீங்க முக்கியமா என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கும் பொழுது உங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு சில விஷயங்கள் வந்து ஒத்து வராதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. சில பேருக்கு வந்து தலைக்கு குளிக்கிறதுனால உடம்புக்கு வந்து சேராமல் போகலாம். சில பேருக்கு வந்து சில ஆகாரங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு வந்து தேவை. உணவு வந்து ஒத்துக்காதுங்கிற சில உணவுகள் வந்து இருக்கலாம். எந்த விதமான விஷயமா இருந்தாலும் உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து சற்று தள்ளி இருக்கிற வாரம் இந்த வாரங்க. நீங்க அதை மட்டும் இந்த வாரம் கண்டிப்பா கடைபிடிங்க. கண்டிப்பா நல்ல பலன்களை பெற முடியும். உங்களது ஆரோக்கியத்துல சற்று அக்கறை அதிகமா எடுத்துக்க வேண்டிய வாரம் இப்பொழுது இருக்குங்க. வேண்டாத ஒவ்வாத செயல்களை செய்ய வேணாங்க. உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட வேணாங்க. இதை இந்த வாரம் நீங்க கண்டிப்பா கடைபிடிங்க. நல்ல நன்மைகள் உண்டுங்க. இந்த வாரம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சர்ப்ரைஸான ஒரு ஹாப்பியான சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. உங்களது மனதை வென்ற காதலருக்கு நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு காரியங்களை இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. அதனால உங்களுக்கு மனதிற்கு பிரியமானவர் உங்களது அன்பில விழுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கை இந்த வாரம் காத்திருக்குங்க. இதுதான் காதல் பைத்தியம்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு காதல்ல ஒரு இனிமையான ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. ஆமாங்க. காதல் பித்து பிடிக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமா இந்த வாரம் இருக்கிறதுனால, காதலர்களுக்கு ஒரு அமோகமான வாரமா சொல்லலாங்க. திருமணமானவர்களுக்கும் வாழ்க்கையில புதிய சில விருந்தினர்கள் உங்களது வாழ்க்கைகள் நடுவுல வர்றதுனால, கண்டிப்பா உங்களுக்கு அவங்களோட வீட்ல வந்து குடும்ப உறுப்பினர்களோட நேரம் செலவிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வாரம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்குறது இரட்டிப்பான சந்தோஷத்த தருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாம, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்த தரக்கூடியதா கண்டிப்பா அமையுங்க. எனவே அதையும் இப்பொழுது செய்யலாம். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்றது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் உட்கார்ந்து அமர்ந்து பேசி தீர்க்க முடியுங்க. அதன் இந்த வாரம் கண்டிப்பா பேச்சுவார்த்தைகள் மூலமா கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பா நீக்க முடியுங்க. இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிறந்த வாரமா இந்த வாரம் அமையறதுனால நம்ம ஏற்கனவே கூறியபடி என்னென்ன செய்யக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு மட்டும் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு வேல்யூபிளான ஃபீட்பேக்கா இருக்கும். நம்ம வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக்.